அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் நாமத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சபையில தான் இந்த நாடுகளை வேறு பிரிக்கிறார் இல்லையா? சபை கூடி வருகிறத என்ன சொல்றாரு? விட்டுக்கூடாது. அதனால என்ன சொன்னா புத்தி சொல்லணும். போன வாரம் நீங்க வரல, இந்த வாரம் நீங்க போங்க, நான் இந்த வாரம் வரேன். அல்லேலூயா. புத்தி சொல்றது எப்படி? போன வாரம் நீங்க வர முடியல, இந்த வாரம் நீங்க போங்க, நான் என்ன செய்யறேன்? ரெஸ்ட் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. போன வாரம் நீங்க வரல, இந்த வாரம் வாங்க, அவனோடு எதிர்பார்க்கிறோம் என்று சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக அந்த வீட்டில் நாளிலே கர்த்தருடைய செய்தியை கேட்க முன்பதாக மிகுந்த வாஞ்சையோடு கர்த்தருடைய ஆலயத்தை டெக்கரேஷன் பண்ணின சார்ல்ஸ் குடும்பத்துக்கு நம்ம இவங்க குடும்பம் கர்த்தர் நன்றி சொல்றது. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இதை கேட்டு கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா. நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் அது சொல்லுகிறார். பரிசுத்தம் உள்ளவன் அதுக்கு கிரியை உண்டு கர்த்தர் சொல்றேன். அல்லேலூயா. இவர் 6:10 அடிக்க நினைப்பது ஏனென்றால் உங்கள் கிரியையோ உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தையும் செய்து வருகிறதையும் நமது நாமத்திற்கு காண்பித்த அன்பின் பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அவர் நினைக்கிறார். கர்த்தர் நினைத்து பார்த்து நினைச்சாரு, ஆசீர்வதிக்கிறாரு இல்லையா? பைபிள்ல உபதியான ஒரு மனுஷன், உபதியா என்ற மனுஷன் ஏசபேல் அவங்களை சொல்லி ஒரு ராணி இருந்தான். என்ன பண்ணா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாம் கொலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் பண்ணி தேசத்துல யாரை பார்த்தாலும் தீர்க்கதரிசி பார்த்தாலும் கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு 850 பேர் ஆயத்தம் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்துல எலியா தீர்க்கதரிசி பயந்து போய் ஒரு பொய்யில ஒளிஞ்சிருக்கிறார். அந்த பொய்க்கு யார் போறாரு சொல்லுங்க? உபதியா போறாரு. போயிட்டு அவருக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஒரு ஆகாரம் கொடுத்து. அல்லேலூயா. ஓபேத்தை போல என்ன பேசணும்? உபதியா போறாங்க. உபதியா பண்ணணுமோ கோயிலை போய் ஒழிச்சுக்கணும். உபதியா போல பரிசுத்தவான்களை போஷிக்கணும், பரிசுத்த ஆளுகளுக்கு கிரியை செய்யணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம சில பேர் பாட்டு 5 நிமிஷம் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் உண்டு. நான் சொல்லுவார், பாஸ்டர் டெத்துக்கு போய் வரோம், மேரேஜுக்கு போய் வரோம், அதெல்லாம் முடிஞ்ச யாராவது கொடுக்கணும்னா ஒன்லி இன்கமிங் பாஸ்டர் நான் அவர் போய் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். கர்த்தரோட சாமத்தில் நீங்கள் கஞ்சத்தனை பண்ணால் ரொம்ப டேச்சர். அல்லேலூயா. கர்த்தரோட ஏராளமாய் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல அள்ளி கொடுத்தா நீங்கள் கிள்ளி கொடுக்குறீங்க. அது கூட சில பேர் கொடுக்குறது அது ரொம்ப தவறான காரியம். என்றால் வேதத்தில் ஒரு முக்கியமான காரியம் உண்டு. உண்மை உள்ளவர்கள் தான் பரலோகத்தில் நிரப்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து ஊழியர்களை உற்சாகமாக காணப்படுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. அடுத்த மாதம் ஏப்ரல் 2nd வீக்கும் ராபோஜனம் உண்டு. நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய செய்திகளை கடந்து போகிறோம். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? கல்லறைக்குள் இல்லை, மரித்தவர் நடுவில் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் என்ற வசனங்கள் காரியங்கள் எந்த புத்தகத்திலும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா எல்லா புத்தகத்தில் உள்ள காரியங்களும் விக்கிரகங்கள் தான், எல்லாம் மரித்தவர்கள் தான். ஒரு ஞாபகம் இருக்கிற வசனம் வாசிங்க. வந்துருச்ச ஞாபகம்? சரி வாசிங்க. 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 27:13 26:13 ஏசாயா. அவர்கள் அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். ஆண்டவர்
20 உம்மை அல்லாத ஆண்டவன்மார்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே தேவன கர்த்தாவே உம்மை அல்லாமல் வேற ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட ராட்சதர்கள் அல்லேலூயா. அப்ப என்னங்க ராட்சதர்கள்? தேவன் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில எழுதப்பட்டது அவர் எங்கே இல்லை உயிர்த்தெழுந்தார். இந்த எழுத்தை யாராலும் அழிக்க முடியும். அல்லேலூயா. அழிக்கணும்னா அழிக்கலாம். ஆனா அழிக்கும்படியான அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் யாரும் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டுகளை மாற்றடிச்சாங்க. கிமு கிபி என்ற வார்த்தைகளை பொது ஆண்டு முன்பு பொது ஆண்டுக்கு பின்பு என்று பிரிச்சாங்க. அதுவும் நடவடிக்கை. இன்னைக்கு அந்த வரலாறு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இந்த வரலாறு யாரும் அடைக்க முடியாது. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் எப்படி உண்டானது என்று சொல்லி எந்த சயின்டிஸ்டும் கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. எந்த சயின்டிஸ்ட் கூட கண்டுபிடிக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் தான் பிறந்தார் என்பதற்குரிய அடையாளங்களை யாரும் கண்டுபிடிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஆராய்ச்சி போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அறிவுக்கு எட்டாவதா இருக்கு. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை எப்படி உயிர் தெழுந்தார் சொல்லி இன்னைக்கு ஆச்சரியம் பண்றாங்க. அல்லேலூயா. சில பேர் சொன்னாங்க, நான் என்ன அடக்கம் பண்ணாதீங்க, 3 நாள் என்ன அப்படியே வச்சிருங்க, 3 நாளுக்கு அப்புறம் நான் உயிரோட வந்துருவேன், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. நாட்டங்கள் நடந்த உண்மையான சம்பவம். ஆனா 3 நாளுக்கு அப்புறம் என்ன சார் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்படியே வச்சு அழுகி போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இயேசுடைய சரீரம் அல்லேலூயா 3 நாள் பூமிக்குள்ள வச்சிருந்தாங்க. 3 நாளும் இந்த சரீரம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த காரியங்கள் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சுவிசேஷமா இருக்கிறது. அல்லேலூயா. மகதலேனா மரியாளும் கிளையோப்பா மரியாளும் மற்ற மரியாளும் போய் கல்லறைக்கு போய் பார்க்கறாங்க. அங்கே ஒரு தூதன் நிற்கிறான். அவன் சொன்னா, பயப்படாதீர்கள், அவர் எங்கே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் நவம்பர் 2ஆம் தேதி எங்க போவாங்க? கல்லறை திருநாள் ஒரு திருநாளை வச்சு அங்க போய் என்ன செய்வாங்க? கல்லறைகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சு அவங்களுக்கு செத்து போனவங்களுக்கு பிரியமான சில ஆகாரங்கள் குடிப்பதற்கு உண்டான காரியங்கள்லாம் வைத்து விட்டு வருவாங்க. எப்போ போனால் பகலில் போவாங்க, ராத்திரி போக முடியாது, போக மாட்டாங்க. ஏன்னா பயம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நம்ம கல்லறை கிறிஸ்தவர்கள் கல்வாரி கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. சில பேர் கேட்குறாங்க, உங்கள் சபைக்கு வந்தால் கல்லறை இருக்குதா? அதுக்கு கல்லறையில் சபையை கட்டி சபையில் கல்லறை கட்டி வைக்க முடியுமா? வாங்க வாங்க சாகிறதுக்கு வராங்க. அல்லேலூயா. கல்லறை இருந்தால் தான் சில பேர் வராங்க. அவங்க யாரு? நம்ம யாருங்க? வாசிங்க. 22:16. உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ இங்கே கல்லறை வெட்டும்படிக்கு இங்க என்ன இருக்கிறது? யார் இருக்கிறாங்க? அல்லேலூயா. இயேசு அழகா சொல்றாரு பாருங்க, நீ கல்லறையை வெட்டி தோண்டி வைப்பதற்கு இங்க யார் இருக்கிறாங்க? அல்லேலூயா. சில கல்லறையில போட்டிருப்பாங்க, நிறைய கல்லறையில ஒரு கிறிஸ்தவ கல்லறையில சிலுவை வச்சு RIP போட்டிருப்பாங்க, ரெஸ்ட் இன் தி பீஸ். இவர் என்ன சொல்றாரு? சமாதானமாய் எங்க? அதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் இல்லையா? மத்திய 27:51 அப்படி ஜீவனை விட்ட பொழுது 53ஆம் வசனத்தை வாசிக்கும். அவர் உயிர் தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது இயேசு கிறிஸ்து கூட ஒரு கூட்டம் உயிர் தெழுந்துச்சு. அல்லேலூயா. இவர்கள் யார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைச்சு இயேசுவோட கூட உயிர் தெழுந்து பரிசுத்த நகரத்துக்குள்ள, அப்படிதான் பரிசுத்த நகரம்னா பாரடைஸ், பரலோகம் அல்ல, அது மகா பரிசுத்தம். அல்லேலூயா. அப்ப அதனால சொல்றாரு அப்போஸ்தலர்
12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நான் 14 வருஷத்துக்கு முன்பாய் 3ஆம் மனம் வரைக்கும் ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் மனுஷன் அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு எட்டாதமான வார்த்தைகளை அப்ப ஒரு சம்பாஷணை நடக்குது. நினைச்சாங்க ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா என்ன பாஷை என்று அதோட பாஷையோட பொருள் என்னவென்று யாருக்கு விளங்கல. பவுலுக்கு ஏன்னா பவுல் மாம்சத்தில் இருந்தார். ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்து பிரகாரமாய், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்து பிரகாரமாய் இந்த பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது அது உயிர் மேலே ஏறும். எங்க போகும்? பரதீசுக்குள்ள பிரவேசிக்கும். விதமாய் தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை வாழ்வு பிரயாசம் தன்னை தந்த தேவனிடத்துக்கு என்ன போலாம்? யாருடைய ஆவி? பரிசுத்தவானுடைய ஆவி. அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கனுடைய ஆவி எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சம்பவத்தை அழகா சொல்றாரு. ஐஸ்வர்யவான் சம்பவத்தை பாதாளத்துல அப்படி இருந்தா. அல்லேலூயா. ஆபிரகாம் யார் இருந்தா? லாசர் இருந்தார். பாதாளத்தில் யார் இருந்தா? ஐஸ்வர்யவான் இருந்தார். பாதாளத்தில் என்ன இல்லை? குடிய தண்ணி இல்லை. டாக்டர் ஆகி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி கவனிங்க. அப்போ அங்க ஒரு பிரேயர் நடக்குது. என்ன பிரேயர்னா இவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன், தண்ணீர் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. லாசருடைய எந்த லாசை வெறுத்தானோ இப்ப அந்த லாசருடைய வேலை செய்ய தண்ணீரை தொட்டு என் நாக்குல விடுங்க என்று சொல்றான். அது ஆபிரகாம் என்ன சொன்னாரு? சமூக படிச்சீங்களா இல்லையா? அங்க இருந்து அங்க போ, அங்க இருந்து இங்க வர்றதுக்கும் அவன் சில பேர் ஈஸியா போயிட்டு வந்துடுறான். சில ஊழியக்காரங்க டவுன் பஸ் மாதிரி பரலோகத்தை போயிடுறாங்க. அங்க யூதாசை பார்க்கறாங்களா, அப்புறம் தினகரனை பார்க்கறாங்களா, அப்புறம் வந்து இவாஞ்சலி தினகருடைய மகள் இவாஞ்சலினை பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு பேசிட்டு வந்துக்கிறாங்க. அல்லேலூயா. அங்கே போனால் வர முடியாது தெரியுமா? உன்னை வர விட மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் சொல்றாரு. நாவில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், எனக்கு ஆண்டவர் சீடியை தூக்கி போட்டார் டேபிள். இதை போய் சீரியல் இதெல்லாம் வந்து புரட்டு சத்தியங்கள். அதெல்லாம் புரட்டு சத்தியங்கள். வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? இவங்க போனவங்களே பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவர் இருக்கிறவமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனுமே இல்லை. அப்ப ஏன் போற? எப்படி போக முடியும்? போக முடியுமா? முடியாதா? முடியாதுங்க. உயிர்த்தெழுதல் ஆன பின்புதான் அங்கே போக முடியும். அல்லேலூயா. கவனிங்க, வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? வருஷம் சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 வாசி. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவன் என்னைக்கும் மரியாமலும் இருப்பான். அப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, எப்படி மேசியாவாக கிறிஸ்துவாக ஜீவனுள்ள தேவனாக உண்மையான கர்த்தராக விசுவாசிக்கிறோமோ அவங்க நினைச்சுவாங்களா? மரித்தால பிழைப்பான். நீங்க ரெண்டு வார்த்தை சொல்லுது. மரித்தால பிழைப்பான், உயிரோடு இருந்து மரியாதை இருப்பான். என்னப்பா அது அர்த்தம்? என்ன அர்த்தம்? இதான் பவுல் அழகா சொல்றார். ஒரு காரியத்தை சொல்றேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் நியாயத்தீர்ப்பளித்தார். இல்லையா? முக்கியமான ரெண்டு உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஒன்று, கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கிற ஒரு நாள். அல்லேலூயா,
அதான் பவுல் சொல்றாரு 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அல்லேலூயா. முதல் உயிர்த்தெழுதல் என்னங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். எப்போது? இயேசு நடுவானத்தில் வரும்போது. இயேசு நடுவானத்தில் வருவதற்காக எதற்காக? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து கிறிஸ்து விசுவாசித்து உயிரோடு இருக்கிற உங்களுக்கு எனக்கா? நீங்கள் நானும் மரிச்சாலும் உயிரோடு இருப்போம். எப்படி ஜீவன் மரிக்காது. அல்லேலூயா. இல்லையா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாரு? பாப்டிஸ்ட். அல்லேலூயா. நீங்க அங்கே இருக்குமா? இன்னொரு வருஷம் படிங்க. ரோமர் 6:4 படிங்க. எஸ்தர் மடங்க மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் எழுப்பப்படுவோம். இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் வரும் பொழுது எதற்கு வராரு? பரலோகத்துக்கு போர் அடிச்சிருச்சு. டைம் பாஸ் பண்றதுக்காக சார் மனவாட்டி சபை எதுக்கு வராருங்க? மனவாட்டி சபை எடுத்துக்கிறது. அல்லேலூயா. சிவாஜிலாம் அந்த காலத்துல இருப்பாங்க, இப்ப வைக்கிறது டைம் பாஸ். ஒரு கிழமை வீட்டு வந்து கத்திட்டு பட்டாணி கணிக்கவே முடியாது. ஆனா என்ன செய்வான்? டைம் பாஸ். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நடுவானத்திலே மேகலோடு வருவதற்காக தம்முடைய மனவாட்டி சபையை கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிரோடு இருப்பவர்களை எடுத்துக்கொள்ள வருகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாரு? கலாச்சாரம் 1ஆம் அதிகாரம் 27-28. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. பேப்டிஸ்ட் என்னது? பேப்டிஸ்ட் ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? சொல்லுங்க வேண்டாமா? சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க. பேப்டிஸ்ட் ஒரு சிம்பிளான விளக்கம், ஆனால் ஆழமான விளக்கம். ஒரு கை தூக்குறாங்க சொல்லுங்க. சரி. அல்லேலூயா. 2 புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2-5ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. 2 Kings chapter 5 verse 14. ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். அப்பொழுது அவன் இறங்கி யாரே? நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகினான். அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளை. அதுதாங்க பேப்டிசம். அல்லேலூயா. புது மனுஷனாய் மாறுவது. உப்புரையில பாத்தீங்க, பழைய மனுஷன் எங்க அடிச்சிட்டோம்? சிலுவையில் அடிச்சிட்டோம். இப்ப நம்ம யாரு? புதிய மனுஷன். அதான் புது சரீரம் கட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் வரும் பொழுது ஒரு கூட்ட ஜனம் மறுரூபமாகும். அல்லேலூயா. மறுரூபம் என்றால் என்ன? இந்த ரூபம், இந்த சரீரம் மண்ணுக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கிறாரே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19 வசனம். மண்ணில் விழுந்தது. இது உள்ள ஒரு ஆத்மாவுக்கு ஒரு உருவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆவிக்கு ஒரு உருவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்மாவும் ஆவியும் தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தை பிரகாரம் பொக்கிஷம். பாண்டம் படைக்கப்படும், மண்பாண்டம் படைக்கப்படும், அது உள்ள தீபம் வெளிச்சமாயிருக்கும். அல்லேலூயா. அந்த ஆத்மாவுக்கு வேற உருவம் கொடுக்கப்படும். என்ன உருவம்? இயேசுவின் சாயல் கொடுக்கப்படும். பரிசுத்த சாயல் கொடுக்கப்படும். பரிசுத்த சாயலை அடையவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நடுவானத்தில் இயேசு வரும் பொழுது எக்கால சத்தம் கேட்கும். செவிடனா இருந்தாலும் கேட்கும். எக்கால சத்தம் கேட்கும். எப்படி கேட்கும்? வாசிங்க. வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள். ஒரு சத்தம், ஒரு தூதன் கூறுவான். அந்த தூதன் ஆண்டு சொல்வார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வார்த்தை பிரகாரமா வலுவாய் தொனிக்கும்
சமுத்திரத்தை வானத்தை ஒரு முறை தொடங்கி மறுமுறை ஜனங்களை கூட்டி சேருங்கள். அல்லேலூயா. அவன் கூட்டி சேர்ப்பான். யாரை கூட்டி சேர்ப்பான்? தன் நெற்றியிலே முத்திரையிடப்பட்டவர்கள். எசேக்கியேல் 9:6 சீக்கிரம் படிங்க. எசேக்கியேல் 9:6, எபேசியர் 4:30. முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் கொண்டு போடுங்கள். அடையாளம் போட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டு சேராதிருங்கள். கர்த்தர் டாக்டர் எடுக்கும் பொழுது எனக்கு அடையாளத்தை போட்டான். எபேசியர் 4:13 பிரகாரம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த அப்ப எனக்கு ஆண்டவர் முத்திரை வச்சிருக்கார். டாக்டர் எடுக்கும்போது ஒரு முத்திரை போட்டார். என்ன முத்திரை? வாசிங்கன்னா யோவான் 3:33 34 33 வாசி. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவ சத்தியம் உள்ளவன் என்றும் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார். சத்தியம் உள்ள பிள்ளைகள் இவர் சத்திய தேவனுக்கு சொந்தக்காரர்கள். அதனால ஏசாயா 26:2 வாசிக்கிறோம். சத்தியத்தை கை நடக்கிறா உள்ள பிரவேசம். அல்லேலூயா. எப்ப நடக்கும்? நடுவானத்தில் இயேசு வரும் பொழுது எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது ஆவி மனவாட்டியும் இங்க ஏறி வா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெளிப்படுத்தல் விசேஷ 11 திருப்பி 9 சொன்னபடி வெளிப்படுத்தல் 11 ಪ್ರಕಟಣೆ 11 9 ஜனங்களோ கோத்திரங்களோ பாஷைக்காரர்களோ ஜாதிகளும் உள்ளவர் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறையில் வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டும் தீர்க்கதரிசிகளோ பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் மூன்றரை நாளுக்கு பின்னால் தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி பிரவேசிக்க இங்கே ஏறி வா என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. நான் படிங்க. இங்கே ஏறி வா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்தில் ஏறி போனது யாரு? முதல்ல இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது யாரு? எலியா. முதல்ல எலியா போயிட்டாரு. அப்புறம் யாரு போனது? ஏனோக்கு போயிட்டாரு. ஏனோக்கு எப்படி பண்ணாரு? இதுதான் இருக்காரு. தேவனோட 365 வருஷம் சஞ்சரித்து கொண்டார். அல்லேலூயா. 360 அப்புறம் ஆளை காணோம். அப்ஸ்காண்டர். என்ன செஞ்சாரா? காணப்படாமல் போனார். ஏன் காணப்படாமல் போனாரு? எபிரேயர் 11 சீக்கிரம் 5 வருஷம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. ஆமென். சொல்லலாமா? சொல்லுங்க சத்தமா. ஆமா. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. எதை எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அக்கினி ரதங்களும் குதிரைகளும் வந்தது. எலியாவையும் எலிசாவையும் இரண்டாக பிரித்தது. எலியா சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்தார். அல்லேலூயா. அப்புறம் யார் போனது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் அவர் டச் பண்ணிட்டு வந்தாரு. யாரு? பவுல். அல்லேலூயா. அப்போ கர்த்தரே இந்த மறுரூபம் என்கிற காரியம் எப்படி நமக்குள்ள உண்டாகிறது என்று பார்ப்போமானால் கம்யூனியன். இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை அவன் பானம் பண்ணுகிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உடைய கடைசி நாளான எழுப்பவே. அல்லேலூயா. இந்த ராபோஜன பந்தி எனக்கு என்ன செய்யுது? கிறிஸ்து எனக்குள்ள உருவாக்குது. அல்லேலூயா. இந்த போஜனம் வெளிப்படுது பரிசுத்தமுள்ள போஜனம், உண்மையுள்ள போஜனம். கிறிஸ்து எனக்குள்ள உருவாக்குது. எதுக்கு உருவாக்குது? கிறிஸ்துவை போல சாயலை நான் பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஆகாரம் எனக்குள்ள உருவாக்குது. ஒரு வார்த்தைக்குள்ள வாசி. 2 ராஜாக்கள் 13 21 2 ராஜாக்கள் 13:21. சீக்கிரம் சீக்கிரம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசா மரிச்சதாரு. அவரை கல்லறையில வச்சுட்டாங்க. ஒரு தண்டு படையில இருந்து ஒரு மிலிட்டரி இருந்து ஒரு சத்து பேர்லாம் அந்த மனுஷனை கொண்டு போய் தூக்கிட்டு போனவங்களுக்கு தயாராயிடுச்சு.
ஆனா கொஞ்சம் நேரம் இறக்கி வைக்கிறாங்க. எலிசா காரன்னு தெரியாது உங்களுக்கு. கொஞ்சம் இறக்கி வைக்கிறாங்க, இறக்கி வச்சாங்க. வச்சுட்டு திரும்பி பார்த்தா நீ உட்காந்துருக்கான். அந்த மனுஷன் வேதமதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட உடனே அந்த மனுஷன் உயிரோடு ஏன் பட்டுச்சு? எலும்புகள பட்ட உடனே லூயா கர்த்தர் சொன்னார், எலும்புகள் உயிரடையுமா. கர்த்தர் அபிஷேகம் ஆவியானவர் மக்கள் வரும் பொழுது அல்லேலூயா. 2 எக்ஸாம்பிள் கர்த்தர் வச்சிருக்கிறார். உலர்ந்த கோல் துளிர்விட்டது. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிரடைகள். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதல் நாளுக்கென்று கர்த்தர் சில பேர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எஸ்தர்மா படிச்சது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்த பின்பு உயிரோடு இருக்கிறாராம். பவுல் இருக்கிறாரா இல்லையா? பவுல் இருக்கிறாரா இல்லையா? பவுல் இருக்கிறாரா இல்லைங்களா? இருக்கிறாரா இல்லையா? பால் இல்ல, பவுல் இருக்கிறாரா? இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? இங்க பூமியில் இருக்கிறாரா? அவர் சொல்றாரு பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அர்த்தம் ராபோஜன பந்தில பகுபரவன் உயிரோடு ஆத்மா சாகாது, அவன் ஆவி சாகாது. அல்லேலூயா. அவன் மரித்தாலும் கல்லறை பிளக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கல்லறை பிளந்த உடனே அடிச்சுவார்கள், கிறிஸ்துவோடு கூட மறுமாய் போவார். அதனால வேதம் சொல்லுது உயிர்த்தெழுதல் மிக முக்கியம். உயிர்த்தெழுதல் நாளுக்கென்று கர்த்தர் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் யாரெல்லாம் உயிர்த்தெழுவார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆதாம் ஜீவ ஆத்மாவானா. 1 கொரிந்தியர் 15:44-45. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆதாம் முதல் பாவமானது பாவம் செய்யாதவர்கள் ஆண்டு கொண்டது. ரோமர் 5:14. ரோமர் 5. அப்படியே மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் வீழ்ந்தது பொப்பாய் பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடியாருமானார். ஆதாம் செய்த பாவம் அதற்கு பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆனாலும் கிறிஸ்து செய்த கிருபையினாலே கீழ்ப்படுதலாலே அநேக நீதிமான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான சந்ததி பரலோகத்தில் பிரவேசிக்கும். லூக்கா 14:14. சீக்கிரம் படிங்க, 10 நிமிஷம் முடிக்கலாம். அப்பொழுது நீ பாக்கியவனா இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழில் உனக்கு பதில் செய்யும் என்றார். எதுக்குன்னா உங்களை ஏன் வேண்டி வேண்டி நான் கேட்கறேன்னா, எங்க வரணும்? எங்களோடு பண்ணணும். அல்லேலூயா. கம்யூனிஸ்ட் வாங்க, வாரம் பாட்டு பாடுறோம். சர்வீஸ் விட்டுறாதீங்க, சர்வீஸ்க்கு வாங்க. இல்லையா? முடியாத பிரச்சனை, படிக்க எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை கிறிஸ்து வந்திருக்கிறார். நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம். உலகத்துக்கு தான் அதிகமாக நம்ம என்ன செய்யறோம்? சில பேர் உலகத்துக்கு அதிகமான ஒளி செய்யறோம். கத்தரிக்க முடியும். சில பேருக்கு மன தெப்பு தைரியம் தாசு. அது வரும்போது பார்த்துக்கலாம். வரும்போதே பார்த்துக்கலாம். நிச்சயமா சொல்றேன், நீங்க சபை கீழ்படுகிறேன்னா, சத்தியத்தை கீழ்படுகிறேன்னா அதெல்லாம் வரவே முடியாது. ஒரு இடத்துல வாசிக்கிறோம், ஊழியக்காரங்க கேட்டுதான் நியாயம் இருப்பாங்க. அல்லேலூயா. என்னை கேட்டுதான் நியாயம் இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த உரிமையை கர்த்தர் தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:2 எழுதுறோம். 1 கொரிந்தியர் 6:2 உலகத்தை நியாயம் தீர்க்க அனுகிரக காலத்திலே இல்ல 1 கொரிந்தியர் 6:2 பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுங்க. அற்ப வழக்கு. ஆமா, இப்ப பாரு, 12 சிம்மாசனத்துல யார் உட்கார்ந்திருப்பா? 12 அப்போஸ்தலர் உட்கார்ந்திருப்பாங்க. அல்லேலூயா. மற்ற பரிசுத்தவான் நம்ம இருப்போம். அப்போஸ்தலரை விட நம்ம ஒரு படி மேல. ஏன் தெரியுமா? படிங்க, உங்களுக்கு புரியும். எபிரேயர் 11:33-35 வரைக்கும். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள்,
பெற்றார்கள், சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டை கருக்கினால் தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர் ஆனார்கள், அந்நியரை சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் உயிரோடு எழுப்ப பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் உங்களுக்கு கிடைக்கும். அடனே சொல்லுங்க சந்தோஷம். அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் பரலோகத்துல போனா யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? பவுலை பார்க்கலாம், பேதுருவை பார்க்கலாம், யூதாசை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களை பார்க்கலாம், எலியாவை பார்க்கலாம், எலிசாவை பார்க்கலாம். ஆனால் உங்களை என்ன அவர்கள் பார்க்கும்போது கிறிஸ்துவை போல இருக்கும். அதான் மேன்மையான உயிர்த்தெழுதல். படிங்க 1 யோவான் 3:2 வசனம். சீக்கிரம் டக்குன்னு படிக்கணும். நீங்க சீக்கிரம் படிச்சீங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் வெளிப்படும் போது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருப்போம்? உயிர்த்தெழுதல் பிள்ளைகளா இருப்போம். உயிர்த்தெழுதலை ஏன் உயிர்த்தெழுந்தார்? எல்லா மனுஷனும் ஒரு நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்ற காரியத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார். இரண்டாவதாக பரிசுத்த ராபோஜன பந்தியில் பங்கு பெற்று ஒரு வருகைக்காய் அவளோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய சரீரத்தையே ரத்தத்தையே தானமாய் கொடுத்த ஆண்டுடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் ரத்தத்தை புசித்து அவருக்காக அவரோட உடன்படிக்கை செய்த பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளும்படி உயர்த்தினார். மூன்றாவதாக சதுசேயர் பரிசேயர் இவர்தான் அப்போஸ்தலர் 23:6 வசனத்தில். சதுசேயர் யாரே? உயிர்த்தெழுதல் கிடையாது, தேவாவி கிடையாது என்று சொல்றோம். பரிசேயர் யாரே? இரண்டும் தேவாவி உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்றோம். ஆனால் பவுல் சொல்வாரு, நான் பரிசேயர் மகனாக இருக்கிறேன். உயிர்த்தெழுதலை குறித்து யார் விசுவாசித்தார்? பவுல் விசுவாசிக்கிறார், பரிசேயர் விசுவாசித்தார். இந்த சதுசேயருடைய கருத்தை பொய்யாக்கும்படி இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மேல் ஏன் அவங்களை அவ்வளவு கோபம் வந்துச்சு? ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்கு மாதிரியே அவரை பற்றி சொல்றாரு. எப்படி உயிர்த்தெழுவான்? அப்படி நல்ல காவலுக்காக உட்கார்ந்தாங்க. ஆனால் என்ன, சில பேர் பாருங்க, மரிக்கிற சமயத்துல நீங்க பக்கத்திலே உட்காந்துருப்பீங்க, தூங்கிருக்கு நிறையா. மரிக்கலாம் பார்க்கணும், மரிக்கிறது பார்க்கணும் சேர்ந்து மரிக்கிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எல்லாம் கொரட்டை கொடுத்து போகணும். அல்லேலூயா. பூமி முழுவதும் அந்தகாரப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக கல்லறைகள் திறந்தது. அப்படின்னா எனக்கு ஆண்டவர் திறந்த வாசல் வச்சுட்டாங்க. அல்லேலூயா. விசுவாசங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து உனக்காக எனக்காக. அல்லேலூயா. என்ன விசுவாசம்? கொலோசியர் 3:1-2 பிரகாரமாக அவரோடு மரித்தோமானார். அவரோடு கூட ரோமர் 6:9 படிங்க சீக்கிரமா. ரோமர் 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் 7 உயிர்த்தெழுதல் உண்டு. நித்தியமான உயிர்த்தெழுதல். ஃபர்ஸ்ட் எலியா என்ன பண்றார்? சாரிபாத்துடைய பிள்ளைய உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். ரெண்டாவது எலிசா சொல்றாரு, சூனியம் சொல்லியுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பி கையில் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடு 2 சம்பவம். புதிய ஏற்பாட்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யவீருடைய மகளை உயிரோடு கொடுக்கிறார். லாசருவை நாயினோட விதவையுடைய மகன் வாலிபனை உயிரோடு எழுப்புறார். 5ஆச்சா? அப்போஸ்தலர் பேதுரு யார் எழுப்புறாரு? தொற்கால உயிரோட எழுப்பி உயிரோடு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் ஐத்தவி 7 பேரும் மறுபடியும் செத்தாங்க. அல்லேலூயா. ஆனால் அவர்களை பார்க்கல வேண்டாம் உயிர்த்தெழுந்தார். அவங்க எலும்புக்குள்ளே கிறிஸ்துவுடைய ஜீவன் இருக்கும். இந்த ஜீவன் வெளிப்படும் போது நான் பரலோகத்தில் அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த போல என்னை உயிர்த்தெழுந்த நாளுக்கு கத்த வைக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் அநேகர் மிஸ் பண்ணுவாங்க. அப்படி மிஸ் பண்றவங்க நியாயத்தீர்ப்பு
நாள்ல எழுதி வருவாங்க. அல்லேலூயா. சில சூசைட் பண்ணிடுறாங்க, தூக்கு போட்டு செத்துறாங்க, 2 ஒன்று தானே செத்துறாங்க, நெருப்பில் விழுந்துறாங்க, தண்ணீர் விழுந்துடுறாங்க. இவங்க எல்லாம் நிற்பாங்க ஒரு நியாயத்தில். வெளிப்படுத்தி 20:12 வாசித்தோம் இல்லையா? அப்போ ஒரு என்ன நடக்கும்? வீட்டில் நடக்கும். அதுக்கு பின்பு முக்கியமாக ஒரு காரியம் சொல்றாங்க. வெளிப்படுத்தி 20ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது மரணமடைந்த மற்றவர்களும் அந்த 1000 வருஷம் முடியும் அளவு உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். இது யாருங்க? 120,000 பேரை யாரு கொள்ளுவான்? அன்னை கிரேஸ் பாலிசி. இவர்கள் உயிரோடு இருந்திருப்பார். அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதல் வச்சுருக்கார் ஆண்டுக்கு. ஆனால் நமக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் வச்சுருக்காரு. யார் மேன்மையானவங்க? ஏன்? அவன் கடைசியில் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம காணாத விசுவாசம். அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத மனதாக சொல்லுங்கள். மேன்மையான உயிர்த்தலுக்கு பங்குள்ளவர்கள் வாக்கியம். அல்லேலூயா. இந்த உயிர்த்தலில் நீங்கள் நானும் பங்கு பெற வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறேன். அதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழும்பது சாதாரண காரியம் அல்ல. பூமியில் அநேக இடங்களில் சம்பவிக்கும். அல்லேலூயா. எப்படி சம்பவிக்கும்? 2 பேர் இயந்திரம் ஒருத்தி காணப்படும். வயலில் வேலை செய்வாங்க, ஒருத்தி காணும். 2 பேர் படிக்கல படுத்திருப்பாங்க. எந்த பார்த்தா புருஷன் காணும். ஏன் புருஷனை காணும்? என் மனைவியை காணும் இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருந்தா 2 பேர் போவாங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த உயிர்த்தெழுந்து ஒரு முக்கியமான காரியம் எடுத்துக்கொள்ளப்படுது. மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காரியம். இந்த நாளுக்கு உங்களை நீ கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு ஆயத்தப்பட வேண்டுமானால் உடன்படிக்கை அப்பத்திலே பங்கு பெற வேண்டும். அது உடன்படிக்கை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். பேப்டிசம் எடுக்காதங்க, சீக்கிரம் பேப்டிசம் எடுத்துருங்க. ஏன் தெரியுமா? 22:16 வாசிங்க. அப்போ செய்து இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். என்ன பண்ணாதீங்க? நான் உங்களுக்கு சொல்றது கேளுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஞானஸ்நானம் பெற்று ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பேப்டிசம் மட்டும் எடுத்தா நீங்க பாப்பீங்க, போக மாட்டீங்க. நான் அபிஷேகத்தை பெற்றா மறுரூபமாவீங்க. உங்கள் ஆவியான நினைச்சு நம்மளை மறுரூபமாக இயேசுவின் சாயலை போல கர்த்தரோட மாற்றக்கூடிய தேவன் இல்லையா? வேதம் சொல்றது பேப்டிஸ்ட் தாமதம் பண்ணாதீங்க. இப்போ எடுக்கலாம், அப்போ எடுக்கலாம் அப்படின்னு நேரம் எடுத்து. அல்லேலூயா. இன்றைக்கு திடீர்னு வருவாரானால் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் கைவிடப்படுவார். அல்லேலூயா. கம்யூன் எடுக்காத பிள்ளைகள் கைவிடப்படுவார். பேப்டிசம் எடுத்தும் கம்யூன் நீங்கள் தள்ளி போட்டீங்கன்னா உயிர்த்தெழுதல் சாயை அடைய முடியாது, பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உலகமெல்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள சத்தியம் இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்தார், ஆனால் உயிரோட இழந்தார், மீண்டும் அவர் மரிப்பதில்லை. அல்லேலூயா. நித்திய ஜீவன் மேன்மையான உயிர்த்தெழுதல் சொன்னேன் இல்லையா? என்ன தெரியுமா? சேவானதை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் பிதாவானோட சிம்மாசனம் உட்கார்ந்திருப்பதையும் அருகிலே இயேசு நின்று இருப்பதையும் சேவன் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். செபதேயின் குமாரராகிய யாக்கோபு யோவானும் எங்களுக்கு அந்த இடம் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் ஆண்டு சொல்றாரு, அண்ணால் யாரு கொடுக்கப்படலாம் வருவாங்க. நம்ம வச்சுக்கிறாங்க. நீங்க அந்த வலது பாசத்தில் அதான் கொலைசை 3 வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? நீங்க கிறிஸ்துவோட மரித்தது உண்டானால் பூமிக்கு அல்ல மேலாடுகளை தேடி நடத்த பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலனவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. வலது பாசத்தில் உள்ள படிமான் முதல் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் அதை படிக்க சொன்னேன். படிமா படிமா. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடி. அதுதாங்க மேன்மையான உயிர்த்தெழுதல். அதை சொல்லாமா? இந்த நாளுக்கு உங்களை நீ வாய்த்தப்படுத்துறேன். பரிசுத்த ஆவியானவரை சீக்கிரமா பேப்டிஸ்ட் எடுத்துருங்க. ராபோதர் பந்தியை தள்ளி போடுறவங்க ராபோதர் பங்கு பெற்று பரிசுத்தமாக வாழுங்க. மனுஷனுக்காகவோ மற்றவங்க எடுக்க வேண்டாம். கர்த்தர் உங்களோட பேச நமக்கு. அல்லேலூயா. உங்களை நீ
கத்தரை வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. இந்த உயிர்த்தலின் ஆராதனை பங்கு பெற்ற உங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து கத்தரை உயிர்த்தலில் உங்களையும் பங்களிப்பை செய்வாராக. ஆமாம்.